யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், நீங்கள் பொதுவாக விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய 2 கேள்விகளுமாக மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப முடியும். முதலிலே கடந்த வினாவிடை 95ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வத்திக்கான் ஊழியர்களின் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அருளடையாளம் வழங்கும் வழிபாடு எப்போது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 1981ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர்களால். 1981ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அவர்களால். இரண்டாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் புதிதாக பொறுப்பேற்ற தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகத்தின் தலைவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை திரு விஜித். மூன்றாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்டத்தில் புனித அன்னை தெரேசாவிற்கான ஆலயம் முதல் எங்கே அமைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை புன்னாலை கட்டுவன் கப்பம்புலம் பிரதேசத்தில். நான்காவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் நாடக அரங்க கல்லூரியின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை திரு குழந்தை மானா சண்முகலிங்கம். ஐந்தாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கூட்டொருங்கியக்க இறுதி ஆவண தயாரிப்பு ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கொழும்பு அக்வானஸ் கல்லூரி. ஆறாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜூபிலி புனித சிலுவை புனித மரியன்னை பேராலயத்திலிருந்து முதலில் எடுத்துச் செல்லப்பட்ட ஆலயம் எது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை மாங்குளம் புனித அக்னஸ் அம்மா ஆலயம். ஏழாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரமணந்தாறு புன்னை நீராவி ஆங்கில வளாகத்தின் நிறுவனர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அமரர் அருட்தந்தை எட்வின் சவுந்தரா. எட்டாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அமரர் அருட்தந்தை ஜோன் லொரெட் அவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை செப்டிசீமியா நோய். ஒன்பதாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் கழக கூட்டம் எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலையம். பத்தாவது கேள்வி, 18/1/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட மரியாயின் சேனை பிரசீடியங்களுக்கான சிறப்பு ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி புனித திரேசாள் ஆலயம். 11வது கேள்வி, இயேசுவின் முதல் புதுமை எங்கே நடைபெற்றது. இதற்குரிய சரியான விடை கலிலேயாவில் உள்ள கானாவில். 12வது கேள்வி, இலங்கையின் திருத்தூதர் என
அழைக்கப்படும் புனிதர் யார்? இதற்குரிய சரியான விடை புனித யோசபாஸ். புனித யோசபாஸ். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறிய தரப்பட்டிருக்கின்றது. இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு, சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு, எஸ் டயனி யாழ் மரியன்னை பேராலயம், எஸ் டயனி யாழ் மரியன்னை பேராலயம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 97க்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் விசுவமடு புனித ராயப்பர் ஆலயத்தில் எத்தனை பிள்ளைகள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது? நான்காவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை மறைக்கோட்ட எழுச்சிநாள் நிகழ்வில் வழங்கப்பட்ட சிறப்புரையின் தலைப்பு என்ன என்று தெரிவிக்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கரடிப்போக்கு டொன்பொஸ்கோ பாடசாலையின் புதிய கட்டடத் தொகுதியை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? ஆறாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழு கூட்டம் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது? ஏழாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வேர்பம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது? எட்டாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடுதீவு புனித சவேரியார் ஆலய மறைக்கல்வி மாணவர்களின் கள அனுபவ சுற்றுலாவில் மாணவர்கள் தரிசித்த இடங்கள் எவை என தெரிவிக்கப்பட்டது? ஒன்பதாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற செயற்பட்டு மகிழ்வோம் திறன் விருத்தி செயலமர்வில் எத்தனை மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்றினார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது? பத்தாவது கேள்வி, 1/2/2025 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாதகள் புனித யோசப் வித்தியாலய ஆசிரியர் அருட்சகோதரி யோகராணி அவர்களால் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது? 11வது கேள்வி, பாலக இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த போது உடன் இருந்தவர்கள் யார்? 12வது கேள்வி, பாலக இயேசுவுக்கு எத்தனையாவது நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை வருகின்ற புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 074 1626 719. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.